போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஆன்சர் 1984ஆம் ஆண்டு. போபால் விஷவாயு கசிவு அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில போபால்ல பார்த்தீங்கன்னா, 1984ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அதாவது என்னன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி, 3ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாள். அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி முடிஞ்சு அதிகாலை 3ஆம் தேதி அதிகாலை இருக்கும் இல்லையா? அந்த 4 மணி, 3 மணி அந்த மாரி டைம். அந்த மாதிரியான டைம்ல பார்த்தீங்கன்னா, போபால்ல இருக்கக்கூடிய யூனியன் கார்பைடு பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையிலேருந்து விஷவாயு கசிவானது வந்திருக்கு. என்னன்னா, மெத்தில் ஐசோசயனேட் விஷவாயு கசிவானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஷவாயு கசிவுனால 5000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. 5479 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இந்த விஷவாயு கசிவு அந்த கெமிக்கல் எஃபெக்ட் ஆகி ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா, உடல்நல பாதிப்புக்கு வந்து உள்ளாயிருக்காங்க. ஸோ இந்த நிலையில, இப்ப இந்த போபால் விஷவாயு கசிவு நடந்து 40 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான், அந்த ஆலை யூனியன் கார்பைடு பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலை இருக்கு இல்லையா போபால்ல, அந்த ஆலையிலேருந்து நச்சுக் கழிவுகளானது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. இப்பதான் 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, 377 டன் எடையுள்ள கழிவுகளானது அப்புறப்படுத்தப்பட்டு, தார் மாவட்டத்தில இருக்கக்கூடிய பீதம்பூர் பகுதியில இருக்கக்கூடிய இந்த மாரி தொழிலக கழிவுகள அழிப்பதற்கான ஒரு ஆலைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த நச்சுக் கழிவுகள.